எல்லா சமயங்களும் நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுகின்றன. கிறிஸ்தவ சமயத்திலே நியாய தீர்ப்பு உள்ளது, யூத மதத்திலே நியாய தீர்ப்பு உள்ளது, இஸ்லாத்திலே நியாய தீர்ப்பு உள்ளது, பௌத்தத்திலே நியாய தீர்ப்பு உள்ளது, எமது மதத்திலேயே நியாய தீர்ப்பு உள்ளது. சிற்சில மாறுபாடுகள், விளக்கங்கள், வித்தியாசமான விளக்கங்கள். எமது சமயத்திலே இந்த உடலை விட்டு நீங்கிய ஆன்மா யம தூதர்களினால் அழைத்து செல்லப்படுகின்றது. அருணகிரிநாதர் சொல்லுவார், விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே. அது வெறும் வெம்மையான வழி, தாகம், வெம்மை, காலெல்லாம் புண்ணாகின்ற தரை. இந்த இடத்தினாலே எங்களுடைய பாதை நடக்கின்றது, யமலோகம் போகின்ற பாதை. யமதூதர்கள் அழைத்துச் செல்லுகின்றார்கள். அந்த வழியும் துயரும் மறந்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த விதத்திலே போகின்ற ஆன்மாக்கள் அங்கே சென்று அடைந்தவுடன் எங்களுடைய நியாய தீர்ப்பு வழங்குபவர் தர்மராஜா. யமனுக்கு பலவிதமான பொறுப்புகள், மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதித்துறை அவர்தான் நியாய தீர்ப்பு வழங்குபவர். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த், நரகலோகத்துக்கு அதிபதியும் அவரே. அத்தோடு தென்திசை கடவுளும் அவரே ஆவர். அப்படிப்பட்ட அந்த யமதர்மராஜாவிடம் சென்றவுடன் நம்முடைய சூட்சும உடம்பிலே, நமது ஆள் மனமாகிய புத்தி தத்துவத்திலே நாம் அன்றாடம் செய்கின்ற காரியங்கள் அனைவற்றினுடைய பதிவுகள், இம்ப்ரெஷன்ஸ் அங்கே பதியப்பட்டிருக்கின்றன. எவ்வாறு ஒரு கணனியிலே பென் டிரைவ் என்று சொல்லப்படுகின்ற சின்னொரு கருவியிலே எவ்வளவு தகவல்களை நாங்கள் பதிந்து வைத்திருக்கின்றோமோ அவ்வாறே நாம் நாளும் செய்கின்ற அவ்வளவும் அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இந்த பதிவுகளை அங்கே இருக்கின்ற சித்திரகுப்தனர் நாங்கள் எவ்வாறு ஒரு பென் டிரைவை ஒரு கம்ப்யூட்டரை இணைத்து அந்த கம்ப்யூட்டருடைய திரையிலே அந்த பதிவுகளை பார்க்கின்றோமோ அதே போல சித்திரகுப்தனர் நமது கணக்குகளை அங்கே இணைத்துவிட நம்முடைய கதை அங்கு விரிகின்றது. நாம் அறிந்து செய்தது, அறியாமல் செய்தது, தெரிந்து செய்தது, தெரியாமல் செய்தது, மறைந்து செய்தது, மறையாமல் செய்தது, ஒளித்து செய்தது, ஒளியாமல் செய்தது, அவ்வளவு வரலாறும் அங்கே முன்னால் யமதர்மராஜன் முன்னால், சித்திரகுப்தன் முன்னால் விரிகின்றது. அங்கே நம்முடைய நியாய தீர்ப்பு நமக்கே நியாயமாகப்படும். இவ்வளவும் பார்த்தவுடன் அந்த விடத்திலே எமக்கு நல்வில தெய்வ ஆன்மாக்களுக்கு ஸ்வர்க்கமும், தீவின தெய்வ ஆன்மாக்களுக்கு நரகமும் தீர்த்து நியாய தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. ஆனால் சொர்க்கமும் நரகமும் எங்களுக்கு இடைநிலை இடங்கள் தான். அங்கேயோ அந்த பலன் அனுபவித்து முடிந்தவுடன் அந்த ஆன்மா மீண்டும் பிறப்பை எடுக்கும் என்று சைவம் கூறுகின்றது. ஆகவே எமது சமயத்திலேயே நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு என்ன என்பதை கூறி இந்த விடயத்தை நிறைவு செய்கின்றோம்.